வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மோடியை தனியாக சந்திக்க நேரம் ஒதுக்காததால் எடப்பாடி அதிருப்தியா? இரவோடு இரவாக சேலம் சென்றார் எடப்பாடியார். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்திக்க நேரம் ஒதுக்காததால் எடப்பாடி அதிருப்தியில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேற்று முன்தினம் இரவு தூத்துக்குடியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்தாராம். பிரதமரை கவர்னர் RN ரவி அவர்கள், ஒன்றிய அமைச்சர் L முருகன், தமிழிசை அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், திருச்சி கலெக்டரான சரவணன் ஆகியோரும், மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் போன்ற தலைவர்கள் எல்லாம் அவரை வரவேற்றனராம். அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமரை வரவேற்றார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி ஆகியோரும் உடனிருந்தனர். தொடர்ந்து பிரதமர் மோடி அங்கிருந்து கார் மூலம் திருச்சி கலெக்டர் அலுவலக சாலையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலுக்கு வந்து தங்கினாராம். முன்னதாகவே வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் சில வார்த்தைகள் பேசியதாக தெரிகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் ஒரு மனு ஒன்றை அளித்துள்ளாராம். அதில் விவசாய கடன் வழங்குவதற்கு சிவில் ஸ்கோர் கேட்பதில் இருந்து வங்கிகளுக்கு விவசாயிகளுக்கும் விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்றும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் இராணுவ தளவாட உற்பத்திக்கு வழிவகுக்கும் பிரத்யேக இராணுவ வழித்தடம் ஒன்றை சென்னை டு கோவை, ஓசூர், சேலம், திருச்சியை இணைத்து செயல்படுத்த வேண்டும் என கூறப்பட்டிருந்ததாம். மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்களோ கோரிக்கை மனுவை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக எடப்பாடியிடம் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை ஒன்றை வைத்தனர். இதற்காக நேற்று முன்தினம் சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே திருச்சி விமான நிலையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றிருந்தார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் வந்தார். பிரதமர் மோடி விமானத்திலிருந்து இறங்கி வரும் வரிசையாகின்றுதான் பிரதமர் மோடியை எடப்பாடி அவர்கள் சந்தித்தாராம். இதனால் எடப்பாடியோ அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரவோடு இரவாக எடப்பாடி அவர்கள் சேலம் புறப்பட்டு சென்று விட்டார். அது மட்டுமின்றி கலற்றி விடப்பட்ட முன்னாள் அமைச்சர் O பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகிய பிறகு கூட மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாருக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் பிரதமரை சந்திக்க சென்றபோது உதயகுமாரை அழைக்காமல் எடப்பாடி நத்தம் விஸ்வநாதை அழைத்துச் சென்றது தென் மாவட்டத்திலே அதிமுக சலசலப்பையும் ஏற்படுத்துவதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கூட விஜயபாஸ்கர் வளமதியும் சுழற்றிவிட்டு மற்ற 3 பேருடன் சென்று பிரதமரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அரசியல் வட்டாரங்களை பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.